பேபிஸ்க்கு வந்துட்டு நம்ம வீட்டில் மெயினாக கொடுக்குற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நெய். அது இல்லாமல் நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்டு கொடுக்க மாட்டோம். இட்லி ஆகட்டும், தோசை, ரைஸு எதுனாலும் நம்ம நெய் வச்சு தான் பேபிஸ்க்கு கொடுக்கணும். அந்த நெய் வந்துட்டு நம்ம வீட்டில் ஹோம்மேடாக பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக எடுத்துடலாம். அது என்னங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட் டிப் வந்து பாலை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது தட்டம் போட்டு மூடக்கூடாது. அந்த பாத்திரத்தை ஓப்பனாக வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி நைட்டே நீங்கள் ஓப்பனாக வச்சுட்டு காலையில் எடுக்கும்போது அந்த ஆடை நல்லா திரண்டு வரும், லூஸாக இருக்காது. அதே மாதிரி தயிரும் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதிலேருந்து ஆடையை எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அதுவும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு அடிக்கும்போது ஐஸ் வாட்டரோ ஐஸ் க்யூப்ஸோ போட்டு அரைச்சோன்னா நல்லா வந்துட்டு திரண்டு வரும். மிக்சிலேயும் ஒட்டாது, க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நெய் காய்ச்சும் போது அந்த லாஸ்ட்டாக முருங்கைக்கீரை